இரு எங்க இருக்க? நல்லவேளை அங்கே ஒரு கட்டு இருந்தது. பரவாயில்லையே, 10 கிலோமீட்டர் அதுக்குள்ளே வந்துட்டோம். 10 கிலோமீட்டர் தாண்டினதே தெரில. உன்னோட சீட்டா? ஓகே, அவ்வளோதான் வந்தாச்சு. 6th கீழ் வந்தாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் இங்கெல்லாம் ரோடு புதுசாக போட்டிருக்காங்க. ரோடு புதுசாக போட்டிருந்தா சீக்கிரமாக போயிடலாம். டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது, சல்லுன்னு போயிடணும். ரோடு போகலன்னா கஷ்டப்பா. எவ்வளோ பேர் இன்ட்ரோல் போகிறாங்க இங்கே. நான் போகணும், அங்கே போய் தான் எங்கேயாவது. நான் நல்லா வீட்டிலே ரெஸ்ட் ரூமு பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். வியூ செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி இடம்லாம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தால் டெய்லி அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். நம்ம வீட்டுன்னு இருக்குது பொல்யூஷன், கூட்டம், நெரிசல் அதெல்லாம் மோதின்னு இருக்கும் கூட்டாங்க. விண்டு 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 விண்டு. ஆனால் இப்போ குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வருது. ஆனால் இன்னும் பாருங்க பனி எப்படி இருக்குது. மணி 7:30 மணி மேலே ஆகுது. 7:30 மணிக்கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே 7 மணி மேலே ஆகுது. பரவாயில்ல, இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் தான். சல்லுன்னு போயிடலாம் போல. 10 மணிக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். 100 கிலோமீட்டர் போக முடியாது 3 மணி நேரத்தில். அசால்ட்டாக போகலாமே. எங்கள் வீட்டாண்டே போகலாம் 100 கிலோமீட்டர் 3 மணி நேரத்தில். இவ்வளோக்கு காரணம் அந்த பஞ்சு தான். பஞ்சு நாளை ஒரு நேரம் வீடியோ எடுத்தாச்சு. வீடியோ எடுத்தாச்சுன்றவங்க பஞ்சிலனால வீடியோ எடுத்துருப்பேன். ஆனால் பஞ்சிலனால எங்கள் 2 பேருக்கு ஸ்ட்ரெஸ் கம்மி ஆயிடுச்சு. கொஞ்சம் நிற்காமல் போகலாம். ஓ, இதான் காட்டணும்னு நினச்சேன். பாருங்க ஃபேனு. இது கொஞ்சம் டிசைன் வேற மாதிரி. இது ஒரு திரும்பி இருக்கா? இது 4 ஃபேனு. கொஞ்சம் பல்லுதான் வருது. இதுக்கு டிசைன் வேறு டிசைன் போடுறது. அங்கே இருந்தது. ஆனால் நான் கேமரா ரெக்கார்ட் பண்ணல. அங்கேயே ஸ்டார்டிங்லேயே இருந்தது. அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணல. ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இல்லை, வந்துடணும்ல. அப்போ பேட்ரி இல்லை. சரி உடனே கிளம்புவோம். கிளம்புனா சார்ஜ் போட முடியலன்னா அந்த 2 பேட்ரி வச்சு வீட்டுக்கு போகும்போது எடுத்துடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இப்போ அங்கே ரூம் எடுக்கலான்னு பிளான் இருக்கும். அதுவே எடுக்கலாமா இல்லை? அப்படி எடுக்கலன்னா கூட அங்கே கடையில் எங்கேயாச்சும் அந்த நர்சரியில் அங்கே சார்ஜ் போட்டுக்கலான்னா எப்படியும் ரூம் எடுத்து தான் ஆகணும்னு நினைக்கிறேன். தெரில, பார்ப்போம். இப்போதைக்கு ரூம் ஒன்று இருக்குது. அங்கே போகிறத பார்த்தா தெரியும். சீக்கிரமாக போயிட்டா சீக்கிரமாக முடிச்சிட்டாங்கன்னா அப்படியே கிளம்பிடலாம். கொஞ்ச நேரம் அங்கே எங்கேயாவது சாப்பிட்டுட்டு இல்லைன்னா வீடியோ எடுக்கலாம். ஆனால் என்ன, இப்போ நினைக்கிற மாதிரி பார்த்தா சீக்கிரமாக போயிடலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் 100 கிலோமீட்டர் தான் போகணும். 100 கிலோமீட்டர் சம்திங் தான் போகணும். 2:30 போயிடுச்சா 57 தான். ஆல்மோஸ்ட் 120 கிலோமீட்டர் தான் போகணும். இன்னும் 120 கிலோமீட்டர் போக முடியாது. நைட்டு நாங்கள் 4 மணி நேரத்தில் 100 கிலோமீட்டர் கிட்ட தான் வந்தோம். காலையில் பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும், சல்லுன்னு ஃபாஸ்ட்டாக வந்துடலாம். இப்போ ரோடு நல்லா இருக்குது. இங்கெல்லாம் ஹைவேஸு, அதனால் சல்லுன்னு வந்தாச்சு. டைம் போனதே தெரில.
ரேசர்லாம் எப்படி ஓட்டுவாங்கன்னு தெரியல வண்டி. பயங்கரமா வலிக்குது முன்னாடி. ஓகே. வெயிலே வரல. வெயில் வரதுக்குள்ள நாங்கள் அங்கே போயிடுவோம் போல அப்படி இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்படியே கிலோமீட்டரை பறந்து கடந்துட்டு இருக்கோம். ஒரு நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர் மேலே தான் போகும்னு நினைக்கிறேன். பாருங்க 1 2 10 செகண்டுக்குள்ளே 3 5 செகண்டுக்குள்ளே வந்துருக்குது. 5 செகண்டுக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் கிலோமீட்டர். கிலோமீட்டர் ₹1 காரில். அப்படி பார்த்தா கூட காரில் இப்போ வந்துருந்தா கூட, எலக்ட்ரிக் காரில் வந்துருந்தா கூட இப்போ இங்கே சார்ஜிங் போடணும். சார்ஜ் போட்டால் தான் போக முடியும். நான் இன்னும் 100 தாண்டல. 90 80 to 100 தான் போயிட்டுருக்கேன். என் ஃப்ரெண்டு இதில் தான் போக சொன்னான் 80 to 100 ஓட்டும் போது. அப்போ தான் சீக்கிரமாக போக முடியும். ரோடு வரைக்கும் வரும் போல். இதெல்லாம் பழத்தில் ஏறி இறங்கினா, பெரிய பெரிய பழத்தில் ஏறினா மாட்டாது. ஓகேவாடா? சீட்டு நல்லா இருக்கா உட்கார்றதுக்கு? உட்கார்றதுக்கு நல்லா இருக்கா? உட்கார்றதுக்கு நல்லா இருக்கா சீட்டு? கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கடந்தது. இன்னும் பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு தெரியல. வெயில் வர ஆரம்பிக்குது. இப்போதான் பேட்டரி நான் சேஞ்ச் பண்ணணும். பார்த்துட்டு இங்கே எங்கேயா நிறுத்திட்டு பேட்டரி சேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கேருந்து கீழே வந்தா காலி அவ்வளோதான். அவுட்டு போல நம்ம பள்ளமாக இருக்கீங்க. ஓ, ஸ்ட்ரெயிட் ரோடு ஃபுல்லாக பனியாக இருக்கு. ஏன்னா ரோடு குறுக்குது. ஆனால் நம்மளுக்குனே ரோடு போட்ட மாதிரி இது இல்லை. ரோடு போட்டிருக்காங்களா இல்லை இப்போ போட்டாங்களா இல்லை ஆல்ரெடி போட்டு தான் இருக்குமான்னு தெரியல. இங்கே ரோடு ஆனால் சூப்பராக இருக்குங்க. ஓட்டத்தில் நிறுத்துறேன். ஹைவேஸ் எடுத்து கீழே இறங்கி இப்போ நாங்கள் டிரைவர் ஸ்விட்ச் பண்ண போகிறோம். இங்கே ஹைவேஸ் அங்கே தான் போய் கீழே இறங்குது. இன்னும் 120 கிலோமீட்டர் தான். போயிடலாம். அதான் தான் போயிடலாம் 2 ஹவரில். எங்கேயா பள்ளமே வரல. இங்கே தாண்டோன்னு பார்த்தா தாண்டவே மாட்டோம். ஓரமாக இங்கே நிறுத்துற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பார்த்தா நிறுத்துற மாதிரி வர மாட்டேங்குது. ஹைவேஸில் நிறுத்திடலாமா? இதெல்லாம் பாருங்கள், பேட்சப் பண்ணியிருக்காங்க ரோடை. இப்போ நம்ம உட்கார போகிறோம். இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக உட்காந்துருக்கோம். அப்பா இருறா ஒரே நிமிஷம் இரு. ஐயோ, கேமரா நல்ல வேலை இடிக்கல. ஓகே போ. நம்ம பக்காவாக உட்காந்தாச்சு. போ. இப்போ நான் பேக்கில் உட்காந்து எடுக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நான் 120 கிலோமீட்டர் ஆயிடணும். ஒரு 50 கிலோமீட்டரை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஒரு 50 கிலோமீட்டர் நீ ஓட்டுற, 50 கிலோமீட்டரில் நான் ஓட்டுறேன். அதை வீடியோ எடுத்துக்கிறேன். அப்படி எனக்கு நீ நிற்காம 50 கிலோமீட்டர் ஓட்டுறேன். நான் அப்படியே உட்காந்து வந்துடுவேன். நிற்காம எங்கேயும் நிற்காம 50 கிலோமீட்டர் ஓட்டிடுறா. நான் பின்னாடி உட்காந்து வந்துடுவேன்டா. அப்புறமா உனக்கு வேணும்னா நம்ம பின்னாடி உட்கார பண்ணி நான் ஏறி மாறி உட்காந்துப்பேன். எனக்கு அவ்வளோ பெயின் தெரியாது.
இன்னும் இங்கே பயங்கரமாக கட்டிகிட்டு இருக்காங்க வீடு ஊர் நாட்டில். அதனால் கேமரா இடிச்சிருக்கோம், இவன் ஹெல்மெட்டில் இடிக்கலை. லாக் வேற போட மாட்டேறான் இவன் காலத்தில். லாக்கை போடுற கேமராவில் வந்து இடிக்குது சில நேரத்தில். நீ ஓட்டு, லாக்கை வேற அடிக்கடி கழட்டி விட்டுரு. மழை சூப்பராக ஆகுதா? ஓ, ரயில்வே ட்ராக்லாம் இருக்கீங்க. என்னது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா, சும்மா எடுத்து பார்க்குறேன். வீடியோ நல்லா இருந்தால் போடுவேன், இல்லை கட் பண்ணி. 2 பேட்டரி இருக்குல்ல, இன்னும் நான் 100 கிலோமீட்டர் தானே போகணும். பார்த்துக்கலாம். 100 கிலோமீட்டர் அசால்ட்டாக 2 மணி நேரத்தில் போயிடலாம்டா. 9 மணிக்கெலாம் போயிடலாம்டா. எப்படி நம்மங்க 9:30க்கு இங்கே போனதுக்கப்புறமா இன்னும் 40 கிலோமீட்டர் டிராஃபிக்காக இருக்குமா, போக முடியாதா சீக்கிரமா? எப்போ பார்த்துக்கலாம். கோயில் ஃபுல்லாக கோல்டாக இருக்க மாதிரி. டாட்டா டிகாரா டியாகோ தான் நினைக்கிறது. மழைலாம் இருக்கு, இளநியா வச்சுருக்காங்க பாங்க. ஆனால் இது பரவாயில்ல, அதுக்கு அது வந்து ரொம்ப சூடாக இருந்தது சீட்டு அடியில். இப்போ நாங்கள் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்துருந்தா பிரவீன் உட்கார்ற வீடியோ எடுத்துருப்பேன் நான் பஞ்சில். செம்ம காமெடியாக இருக்கிற உட்காந்தோம். இப்போ நாங்கள் கிளம்புன வேகத்துக்கு பார்த்தா போயிடலாம். இப்போ நாங்கள் போயிடுவோம், எப்படி 8:30 மணிக்கெலாம் போயிடுவோம். 8:30 இல்லை 9:30 மணிக்கெலாம் போயிடுவோம்னு நினைக்கிறேன். நான் நினச்சேன் 11 மணி மேலே ஆகிடும்னு நினச்சேன். பார்த்தா 8:30 மணிக்கெலாம் போயிடுவோம். 9:30 மணிக்கெலாம் போயிடலாம். இன்னும் 100 கிலோமீட்டர் தான் இருக்குது. 100 கிலோமீட்டர் 3 மணி நேரத்தில் போக மாட்டோமா என்ன? வெறும் 100 கிலோமீட்டரை அசால்ட்டாக போயிடலாம் 3 மணி நேரத்தில். ஆனால் கூட்டம் ஆள் நடமாட்டம் வருது காலங்காத்தால. நல்லா வேலைக்கு போவாங்கள்ல. வா யாப்போ. ஆனால் கொசு பயங்கரமாக செத்து கிடக்கு. நான் பேசுறதுக்கு எப்படி கிளியராக கேட்குறதில்ல, வீடியோ பார்த்தா தெரியும். பயங்கரமாக கொசுவாக அந்த ஈசலம் நைட்டு போனால் வந்து இடிக்கும்ல கேமராவில். கேமரா சைடில் ஒன்று, கேமரா லென்ஸில் இது தேய்ச்சிக்குது. கேமரா வீடியோவே எப்படி எடுத்துன்னு தெரில. அப்புறமா ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்க்ரீன் வரல, அதுலேயும் ஒரு ஈசல் வந்து பட்டிருக்கு. ஆனால் பிரவீன் கூட போனால் எப்படி ஃபன்னாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். அது கொஞ்சம் நான் அது ரெக்கார்ட் பண்ணி தான் செம்மையாக இருந்திருக்காங்க. நின்று பேசுனல கொஞ்சம் அங்கே தான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணேன். பேசுகிற டைமே கிடைக்கல, பேசுகிற டைம் கிடச்சா செம்ம ஃபன்னாக இருக்கும். ஒன்று நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் இவனுக்குள்ளாக சுற்றலை. இவனுக்கு அப்போலாம் நல்லா வெளியே சுற்றிருக்காங்க. அப்போ நான் வந்து ஃபுல்லாக வீடு அப்போ வீடு கட்டிகிட்டு இருந்தோம். அதனால் என்னால் வெளியே எங்கேயும் போக முடியல. இப்போ தான் ஃப்ரீயானனால இப்போ தான் இவங்க கூட போயிட்டுருக்கேன். முடிஞ்சிருச்சு. எங்கள் வீட்டில் வேறு தேடுவாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு அதான் ஃபோன் பண்ணி சொல்லணும். மதியானம் தான் வருவேன், மதியானம் வரேன்னு சொல்லி நைட்டு வரேன். நைட்டு தான், அதனால நைட்டு போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டு போயிட்டா தெரியாது. இப்போ தங்குற மாதிரி இருந்தான்னு வச்சுக்கோங்க, நைட்டு போக முடியாது. அதான் பார்க்குறேன். மழை பாருங்க, வெள்ளை பாறை ஃபுல்லாக வெள்ளையா இல்லை ஏதோ ஒன்று. ஆனால் இன்னும் பனி இருக்கு. ஒரு பாறை. என் ஃப்ரெண்டு பரவாயில்ல, நான் சொல்கிறத கேட்குறான். 80 என்னோட ஸ்லோவாக தான் போனான். அவன் 80ல் தான் போகிறான், நான் 90ல் போகிறேன், 100ல் போனேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வந்து இது ஆயிடுச்சு, லேட்டாக போயிடுவோமோன்னு அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஐயோ வளர்றேன் மறுபடியும். லிட்ரலாக 4 ஹவர்ஸில் நாங்கள் 120 கிலோமீட்டர் தான் வந்திருந்தோமே. சொல்ல போனால் 140 கூட இருந்துருக்கலாம் அது. ஆனால் ஆல்ரெடி 10 கிலோமீட்டர் அங்கே போயிட்டு அதே ஒரு 15 கிலோமீட்டர் ஆயிருக்கும். அங்கே போயிட்டு 120 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் இவ்வளோதான் நாங்கள் 4 ஹவர்ஸ்லேயே ட்ராவல் பண்ணோம். அப்போ ரொம்ப இதாகிடுச்சு. ஐயோ இன்னும் போகிறதுக்கே செம்ம டைம் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சோம். அப்புறமா இந்த ஹைவே பிடிச்சோன்னா அச்சு பறந்து வந்துட்டு இருக்கோம். இப்போ பறந்து போயிட்டு இருக்கோம். செம ஃபாஸ்ட்டாக கிலோமீட்டர்லாம் சருன்னு போகுது. எங்கேயோ இருந்தோம் நாங்கள். பார்த்தா திடீர்னு பார்த்தா 100 கிலோமீட்டர் எப்படி போச்சுன்னே தெரில. 210 கிலோமீட்டரோ 29 கிலோமீட்டரோ ஸ்ட்ரெச்சு, ஒரே ரோடு தான் இது ஹைவேஸு. அதனால் எங்களுக்கு வந்து டைம் போகிறதே தெரில. அப்படியே சல்லுன்னு போயிடுச்சு அந்த 200 கிலோமீட்டரு. அங்கேருந்து அப்படியே பறந்து வந்துட்டோம் நாங்கள். 3 மணி நேரத்தில் அசால்ட்டாக 100 கிலோமீட்டர் போகலாம். 10 மணிக்கெலாம்
ஃபார் ஷுவர் போயிடலாங்க. நாங்கள் அந்த 10 மணிக்கு தான் அங்கே போகணும்னு நினச்சோம். போயிடு நான் வேற பில்லோ வச்சிருக்கேன்னா அதான் எனக்கு பயமா இருக்குது. பட்டனு வலி கிழிக்கி ஊன்ட்டேன்னா கீழே. ஆனால் இங்கே கூட சில பேர் கேமரா நோட்டீஸ் பண்ணுறாங்க. இங்கே கூட இல்லை, எல்லா இடத்துலையும் நோட்டீஸ் பண்ணுவாங்க. சென்னையில் வந்து அது நம்ம ஏரியாவில் வந்து அவ்வளோவா நோட்டீஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. ஆனால் வந்து எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு ஆச்சரியமாக பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி பார்க்குறாங்க. நாங்கள் போய் வந்து செடியெல்லாம் கூட வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா ரூம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி எடுத்தால் நாங்கள் சார்ஜ் போடுவோம். அங்கே போட்டால் ஒரு 2 மணி நேரத்தில் ரெண்டு பேட்டரி சார்ஜ் போட்டோன்னா வரும்போது அதை வச்சு வீடியோ எடுத்துடலாம். இல்லைன்னா சார்ஜ் போட முடியலன்னா வரும்போது ஒரு பேட்டரி வச்சு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம். என் ஃப்ரெண்டு சொல்கிறேன், என்னடா அதுக்குள்ளே பேட்டரி காலியா, இப்போ தான் நான் பார்த்தேன். அப்படி என்ன பண்ணுறது, 1 மணி நேரம் தான் எடுக்க முடியுது. சொல்லப்போனால் இப்போ தான் நான் அதிகமாக இந்த கேமராவில் எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து எடுக்கவே இல்லை, இவ்வளோ நேரம்லாம் எடுக்கவே இல்லை. இந்த கேமரா செம்ம சூடாக இருக்கும் கேமரா வீடியோ எடுத்தா. இப்போ பனினால செம்ம குளிராக இருக்கிறதுனால பேட்டரிலாம் ஜில்லுன்னு இருக்குது. பேட்டரி வந்து செம்ம சூடாகும். அங்கே சென்னையில் இருக்கும்போது எடுத்தா டிராஃபிக்கில் நின்று போவோமா, கொதிக்கும் கேமராவே. ஓகே, நான் தொடர்ந்து 3 இப்போ அந்த 2 பேட்டரி மாற்றிட்டு இப்போ இன்னொரு பேட்டரி மாற்றிருக்கேன். ஆனால் கேமரா அப்படியே நார்மலாக தான் இருக்குது. ஓ என் ஃப்ரெண்டு ஒரு 50 கிலோமீட்டர் ஓடுற வரைக்கும் நான் பின்னாடி இருந்து வீடியோ எடுக்கிறேன். அடுத்த 50 கிலோமீட்டர் நான் முன்னாடி இருந்து வீடியோ எடுப்பேன். டோட்டலாக எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? 92% சார்ஜ் இருக்கு. வேற பைத்தியக்காரன் இந்த மூடியை வச்சு நான் அடிக்கிறான். சொத்து நான் அடிக்கிறது அந்த ஜிப்பு கையில். அதாவது ஹீரோ மாதிரி தெரியுறாராம் அவருக்கு. ஜர்க்கினை தூக்கி விட்டுட்டு வரதுன்னு வர்றது. ஜர்க்கினை மூடி தான் வச்சிருந்தான், இப்போ திறந்து வச்சிருக்கான். ஆனால் உட்காரும்போது செமையாக இருந்தது. அதை விட்டு எப்படியோ நான் வீட்டுக்கு போகும்போது பிலோ வச்சுருந்தா போவோம். அப்போ எடுத்துடுறேன் வீடியோவை. செம காமெடியாக இப்படி தள்ளி வச்சுருக்கோம். ஆனால் சத்தியமாக இது வச்சா கூட வலிக்குதானா, ஓரளவுக்கு பரவாயில்ல இது அது வச்சதோட. ஏன்னா இது வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது. நம்ம ஏறி உட்காந்தா அப்படியே டோட்டலாக அமுங்கிடுது. இந்த மாதிரி பில்லோ வந்து என்னதான் பண்ணாலும் கொஞ்ச நேரம் தான் தாங்கும். பில்லோ வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ஹார்டான பில்லோனா அதுக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் சாஃப்ட் கொடுக்கும். அது ரொம்ப காற்று மாதிரி இருக்குது. அதனால் நம்ம அமுங்கன்னா சீட்லேயே தான் படுற மாதிரி இருக்குது. ஆனால் ஏதோ பரவாயில்ல. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு இங்கேருந்து இப்போ ஒரு 50 கிலோமீட்டர் தான். அடுத்தது நான் ட்ரைவ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஆனால் இது ஃபுல்லாக கார் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி போதில் வண்டி அதில் உள்ள ஃபுல்லாக கார் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி லாங் டிரைவ் கண்டினியூஸாக போனால் ஒரு ஆள் ஓட்டுறது கஷ்டம் தான். ஒரே ஆள் ஓட்டிகிட்டு இருக்கதான் ஓட்டலாம். பின்னாடி வந்து பில்லியன் ரைடு வந்து உட்காந்து வர முடியாது. இப்போ என்னால் பாருங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்து வர முடியும். ஃபுல்லாக டோட்டலாக உட்காந்து வரவே முடியாது. அப்பப்போ கொஞ்சம் ஆள் மாற்றணும். சீட்டு நல்லா இருந்தால் பரவாயில்ல, பின்னாடி ஸ்ட்ரெஸ் தரலன்னா ஒரே ஆள் ஓட்டிகிட்டு வரணும். ஆனால் நாங்கள் கிளம்பும் போது மைண்டே வேறு மாதிரி இருந்தது. இப்போ எங்கள் மைண்டே வேறு மாதிரி இருக்குது. நாங்கள் கிளம்பும் போது நினச்சோம், ஐயோ ஏன்டா நடுவில் கொஞ்சம் இடத்துல நினச்சோம், என்னடா இன்னும் இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு, இன்னும் போவே இல்லை, இன்னைக்குள்ளே போயிடுவோம்மா. இப்போ நினச்சி பாருங்க, 4 மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர்னா அப்போ இன்னொரு 4 மணி நேரம் 200 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம்னு நினச்சோம். அப்போ இன்னொரு 4 மணி நேரம் இன்னொரு 4 மணி நேரம்னா இங்கே வரத்துக்கே 4 மணி 5 மணி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எல்லாம் இந்த ஹைவேஸ் தான். ஹைவேஸில் வந்தால் சட்டுன்னு வந்துடலாம்.